தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற ஆறுதல் வார்த்தைகளை மொழிகிறார். மனித வாழ்வில் துன்பங்களும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் மனவேதனைகளும் தவிர்க்க முடியாத சில நேரங்களில் நம் மனக்கவலையை பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமில்லை என்ற தனிமை நம்மை வாட்டுகிறது. அத்தகைய நேரங்களில் நம் சுமைகளை தாங்கிக் கொண்டு நமக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் புதிய வாழ்வும் அளிக்க முன் வருகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவரின் இந்த அன்பான அழைப்பை ஏற்று நம் இதயத்தின் சுமைகளையும் பாவங்களையும் அவருடைய திருப்பாதத்தில் வைத்து அவரது மன்னிப்பையும் இளைப்பாறுதலையும் அருளையும் பெற்றுக்கொள்ளும் மனநிலையுடன் இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்று கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். Amen.
பாடுகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆமீன். ஆம், ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்போல் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூறு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போகச் செய்வார். எருசலேமில் குதிரைப்படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தாருக்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் மயங்கி
தூய ஆவியின் துணையால் உடலின் தீர்ச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 9 மேலும் 11 முதல் 13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுள்ளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதர்களாகிய நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே ஏராளமான சுமைகள் இருக்கின்றன. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவரவர் வாழ்வியல் நிலைக்கு ஏற்ப பலவித சுமைகள். யாராவது இருக்கீங்களா, என் வாழ்க்கையில் எந்த சுமையுமே கிடையாது, ரொம்ப இலகுவாக இருக்குது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? என்ன இருக்குது? அதிகமாயிட்டு, ஒவ்வொரு நாளும் சுமை அதிகமாயிட்டே தான் போகுது, அப்படிதானா? படிக்கக்கூடிய பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ இவ்வளவு படிக்கிறதுக்கு இருக்குதா, படிப்பை குறித்து ஒரு பெரிய சுமையாக அவர்கள் கருதுகிறார்கள். பணி செய்யக்கூடிய, வீட்டில் வேலை செய்யக்கூடிய தாய்மார பெற்றோரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுவே வீட்டு வேலைகளே அவர்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. இவ்வளோ துணி துவைக்கணுமா, இவ்வளோ பாத்திரம் இருக்குத, இத்தனை பேருக்கு சமைக்கணுமா, ஐயோ டெய்லி இதையே சமைச்சு சமைச்சு இந்த வேலையே செஞ்சு செஞ்சு நான் ஓடா தேஞ்சு போனேன், எவ்வளவு கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி தாய்மார் அழாத நாள் இல்லை, அப்படிதானா? வெளியில் வேலைக்கு போகக்கூடிய வீட்டு தலைவர்கள் தந்தைமாரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் பலவித சுமைகள். என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த கடன் சுமைகள் இவ்வளவு இருக்குது, இதை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலையே, கடங்காரன் மாதம் ஒன்றானா வீட்டு வாசலில் வந்து நிற்பானே என்று அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுமை. வருமானத்தை எவ்வாறு பெருக்குவது, கடன் சுமைகளை எல்லாம் எவ்வாறு குறைப்பது என்று பலவித சுமைகள் அவர்களுக்கும் இருக்கின்றன. வீட்டில் பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படிங்கிற அதை நினைத்து அது ஒரு சுமை. திருமணம் நடந்த பிற்பாடு குழந்தை பிறக்குமா என்கு அதை நினைத்து ஒரு சுமை. குழந்தை பிறந்த பிற்பாடு பெண் குழந்தையா, ஐயோ என்று பல குடும்பங்களில் அதையும் சுமையாக பார்க்கிறார்கள். அன்பு மக்களே, இப்படி வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் பல சுமைகள் நம்முடைய வாழ்வை அழுத்தி கொண்டே இருக்கின்றன. என்னுடைய இந்த சுமைகளிலிருந்து, வாழ்வியல் நெருக்கடிகளிலிருந்து நான் எவ்வாறு வெளியே வரப்போகிறேன் என்பதை பல நேரங்களில் நமக்கு ஒரு பெரிய குழப்பமாகவும் நெருக்கடியாகவும் இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு முறை ஒரு குடும்ப தலைவர் பல சுமைகளை சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த குடும்ப தலைவர், உங்களோடு ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருப்பேன் என்று நினைக்கிறேன், தன்னுடைய சுமைகளை நினைத்து கொண்டவாறே ஒரு முறை அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்புகின்ற பொழுது அவரால் அவருடைய மனச்சுமைகளை, பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே என்ன நினைத்தார், ஒரு பூங்காவிற்கு சென்று சற்று ஓய்வெடுத்து விட்டு வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தவராக ஒரு பூங்காவிலே போய் சற்று நேரம் அமர்ந்து இளைப்பாறி கொண்டிருந்தார். அவரால் அங்கே ஆசுவாசமாக நிம்மதியாக இருந்து இளைப்பாறக்கூட முடியவில்லை. கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தார். அதிகமான கடன் சுமைகள் இருக்கின்றனவே, எனக்கு அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் போதாதே, நான் என்ன செய்வேன், என்னுடைய கடன்களை எப்படி அடைப்பேன், என்னுடைய பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்க்கப் போகிறேன் என்றே தெரியவில்லையே என்று நினைத்தவராக பூங்காவிலே அங்கும் இங்கும் தன்னுடைய கண்களை சுழற்றி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பூங்காவிலே ஒரு சிலை இருப்பதை கண்டார். அது எந்த சிலை? அட்லஸ் என்கின்ற ஒரு மனிதருடைய சிலை. கிரேக்க கடவுள் ஜியூஸ் என்பவருடைய சாபத்தினால் இந்த அட்லஸ் ஒரு தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அதாவது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக உலக உருண்டையை தன்னுடைய தோளின் மீது சுமந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தண்டனை, சாபம் அட்லஸ் என்கின்ற அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சிலையானது அந்த பூங்காவிலே இருந்தது. அந்த மனிதன், அந்த அட்லஸ், அந்த உலகத்தை தன்னுடைய கரங்களிலே தூக்கி கொண்டிருப்பதை பார்த்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்த இந்த மனிதனுடைய கண்களில் அந்த மனிதன் அட்லஸ் தோளில் இருந்த அந்த சுமை புலப்பட்டது.
எந்த அளவிற்கு அந்த உலகம் அவருக்கு வேதனையை கொடுத்திருக்குமோ அந்த அளவிற்கு இந்த மனிதனும் தன்னுடைய மனதிலே வேதனைக்கு உள்ளாகி இருந்தான். தன்னுடைய கண்களில் அந்த வேதனையை அவன் வெளிப்படுத்தினான். சற்று நேரம் அங்கு இளைப்பாறிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய வீடு நோக்கி அவன் பயணம் செய்ய தொடங்கினான். அவ்வாறு பயணம் செய்கின்ற பொழுது அருகிலே ஒரு ஆலயத்திலே திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது, குழந்தை இயேசு திருவிழா. அங்கே குழந்தை இயேசு ஆலயத்திலே திருவிழா முற்று பெறக்கூடிய அந்த இறுதி நாளின் திருவிழா நாளிலே மக்கள் சப்பரம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இந்த மனிதன் அங்கே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த சப்பரத்திலே குழந்தை இயேசு சிறுபத்தை வைத்து கொண்டு மக்கள் அந்த தெருவை ஊரை வலம் வந்து கொண்டிருந்தார்கள். இவன் குழந்தை இயேசு சிறுபத்தை பார்க்கிறான். குழந்தை இயேசுவினுடைய கரத்திலே உலகம் இருக்கிறது, ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை, அவர் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். சற்று நேரத்திற்கு முன்பதாக தான் பார்த்த பூங்காவிலை பார்த்த அந்த சிலையிலே இருந்த மனிதனுடைய உடலிலும் அவனுடைய தோளிலும் ஒரு உலகம் இருந்தது, ஆனால் அவனுடைய முகத்தில் ஏராளமான வேதனை வலி இருந்தது. ஆனால் குழந்தை இயேசுவினுடைய கரத்திலும் உலகம் இருக்கிறது, அந்த உலக சுமையை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய முகத்தில் எந்தவித கவலையும் கலக்கமும் வேதனையும் தெரியவில்லையே, மகிழ்ச்சியோடு இருக்கிறாரே என்று அவனுக்கு அப்பொழுதுதான் ஞானம் புலப்பட்டது. ஒரு சுமையை வருத்தத்தோடு கஷ்டத்தோடு சுமந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பெரிய பாரமாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே இருக்கும். அட்லஸினுடைய முகத்தில் காணப்பட்ட அந்த வேதனையை போல அதே நேரத்தில் ஒரு சுமையை நாம் மனம் முவந்து முக மலர்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொண்டு அதனை கடந்து செல்ல நாம் முயற்சி செய்தோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு வேதனையை தராது. மாறாக என்னுடைய சுமை குறைந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்விலே நான் நிறைவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு மன நிறைவை தரும். குழந்தை இயேசுவினுடைய முகத்தில் இருந்த அந்த பூரிப்பை போல, மகிழ்ச்சியை போல அந்த ஞானம் பெற்றவனாக அவன் மகிழ்ச்சியோடு தன்னுடைய இல்லம் திரும்பினான். தன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்திலே அவன் வாழத் தொடங்கினான். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுமைகளை நாம் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்திலே அணுகுகிறோம்? இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் நம்முடைய சுமைகளுக்கு துணையாக ஆதரவாக நம்மோடு இருப்பதாக, நம்முடைய சுமைகளின் மத்தியில் நமக்கு இளைப்பாறுதல் தருவதாக அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் சுமையே இருக்காது, உங்களுடைய சுமைகளை எல்லாம் நான் எடுத்து போட்டு விடுவேன் என்கின்ற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கவில்லை. என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? உங்களுடைய சுமைகளுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்லக்கூடிய ஆற்றலை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தை, உறுதியை நமக்கு கொடுக்கின்றார். அன்பு மக்களே, ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறார். என்னுடைய நுகம் அழுத்தாது என்று சொல்லுகின்றார். நுகம் அப்படின்னா என்ன? கேள்விப்பட்டிருப்போம்ல, நுகம் மாடு மேலே போடுறது, அப்படிதானா? நம்ம மக்கள் என்ன பேரில் அழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. பொதுவாக அதற்கு பெயர் நுகம் அல்லது நுகத்தடி, ஆங்கிலத்திலே யோக் என்று சொல்லுவார்கள். இந்த நுகம் அல்லது நுகத்தடி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? 2 மாடுகளை இணைத்து, மாட்டு கழுத்தில் போட்டிருப்பாங்க, அப்படிதானே? பொதுவாக நிலத்தை உழவு செய்கின்ற பொழுது அந்த ஏரோடு கலந்து அந்த நுகத்தை மாட்டோடு இணைந்து கட்டியிருப்பார்கள். இதனை நாம் யூத சமூகத்தின் பின்புலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்கள் அந்த நுகத்தை பயன்படுத்த அந்த உழவு தொழிலுக்கு மாடுகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக 2ம் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய மாடுகளை தேர்ந்தெடுப்பார்கள், அப்படின்னா. ஆனால் அந்த யூத சமூகத்தில் எப்படிப்பட்ட மாடுகளை தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு மாடு முதிர்ந்த மாடாக, பெரிய அனுபவம் மிக்க மாடாக இருக்கும்.
அதே நேரத்தில் அந்த நுகத்தோடு இணைக்கப்படக்கூடிய இன்னொரு மாடு இளம் மாடாக இருக்கும், அனுபவம் அற்ற மாடாக இருக்கும். இப்படி செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த அனுபவமிக்க மாட்டிலிருந்து இந்த சிறிய அல்லது அனுபவம் இல்லாத அந்த இளம் மாடு கற்றுக்கொள்ள முடியும். பெரும்பாலான சுமையை இந்த அனுபவமிக்க முதிர்ந்த மாடை தாங்கிக் கொண்டு அதனுடைய செயல்களில் ஈடுபடும். அதே நேரத்தில் அந்த அனுபவம் அற்ற இளம் மாட்டிற்கான சுமை குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் அது அந்த மாட்டிற்கு ஒரு உந்துதலை கொடுக்கும். இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உந்துதலை கொடுத்து அந்த சுமையை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அது படிப்படியாக பெற்றுக்கொள்ளும். அன்பு மக்களே, இங்கே இந்த ஒரு உதாரணத்தை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் நம்மோடு நம்முடைய சுமைகளை சுமந்து கொள்ள அவர் நம்மோடு உடன் பயணிக்கிறார். அந்த முதிர்ந்த அனுபவமிக்க மாடுதான் ஆண்டவர், அந்த இளம் மாடு அனுபவம் இல்லாத மாடுதான் நாம். அவர் நம்முடைய சுமைகளையும் சேர்த்து 2 மடங்கு சுமையை தன்னுடைய முதுகின் மீது அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார். நம்மால் தாங்க முடியாத சுமைகளை அவர் நம்மீது சுமத்துவதில்லை. நமக்கு ஆறுதலாக அந்த சுமைகளை நாம் தாங்கிக் கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதிலிருந்து நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நமக்கு ஆறுதலாக ஆண்டவர் நம்மோடு உடன் பயணிப்பதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உறுதிமொழி கொடுக்கிறார். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய சுமைகளை கண்டு மனம் உடைந்து போய்விடுவோம். அவ்வளவுதான், இந்த சுமைகளை கடந்து என்னால் வெளியே வர முடியாது, என்னுடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்கின்ற அந்த ஒரு கையறு நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம். யாராவது எனக்கு ஆறுதல் தர மாட்டார்களா? என்னுடைய சுமைகளிலிருந்து நான் விடுபட, என்னுடைய சுமைகளை இறக்கி வைக்க யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்று நாம் தேடி அலைகிறோம். பல நேரங்களில் இந்த தேடல் தவறான பாதைக்கு கூட நம்மை இட்டு சென்று விடுகின்றது. தவறான பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடிமைகளாகி போகக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. சுமைகளை தாங்க முடியாமல் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் பல தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி போய்விடுகின்றோம். அன்பு மக்களே, இந்த சூழ்நிலைகள், இந்த பழக்க வழக்கங்கள் அந்த சுமையிலிருந்து நமக்கு விடுதலை தருவது போன்று தோன்றலாம். ஆனால் உண்மையிலேயே அது நமக்கான விடுதலையை, மீட்பை, இளைப்பாறுதலை தர முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் அளிப்பது போன்று தோன்றக்கூடிய இந்த தவறான பழக்க வழக்கங்கள் நாளடைவில் நம்முடைய சுமைகளை இன்னும் அதிகப்படுத்தி விடுகின்றன. அப்படி என்று சொன்னால் இந்த சுமைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து நாம் வெளிவர என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைய வேண்டும். நமக்கான ஆறுதல், நமக்கான இளைப்பாறுதல் ஆண்டவர் மட்டும்தான் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, மனிதர்களிடத்திலே, மற்ற தவறான பழக்க வழக்கங்களிடத்திலே நாம் தேடக்கூடிய அந்த ஆறுதலை நாம் ஆண்டவரிடத்திலே தேடுகிற பொழுது நாம் தேடுவதை விட, கேட்பதை விட மிகுதியான இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அன்பு மக்கள், இன்றைய முதல் வாசகத்தில் அருமையாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய வரவினால் ஏற்படக்கூடிய நன்மை, இஸ்ரேல் மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எவ்வாறு விடுபட போகிறார்கள், ஆண்டவருடைய வருகை எவ்வாறு அவர்களுக்கு புதிய வாழ்வை தரப்போகின்றது, மீட்பை தரப்போகின்றது என்பதை அருமையாக வாசிக்க கேட்டோம். இதுதான் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுமதிக்கிற பொழுது நமக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மீட்பாக, விடுதலையாக, இளைப்பாறுதலாக இருக்கிறது. இரண்டாவது வாசகத்திலே அருமையாக வாசிக்க கேட்டோம். பவுலடிகளா ரோமேயருக்கு எழுதிய திருமடலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். ஊனியல்புக்குரிய மக்களாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய மக்களுடைய செயல்பாடுகள் என்ன? ஆண்டவரிடத்திலே தஞ்சம் அடைவது. ஊனியல்புக்குரிய
மக்களுக்குரிய செயல்பாடுகள் என்ன? இந்த உலக இன்பங்களின் மீது, இந்த உலகம் நமக்கு தருவதாக ஒரு காட்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த காட்சி பிழையின் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து தேவையற்ற தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகுவது. யாரெல்லாம் ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு செயல்படுகிறார்களோ, ஆண்டவரிடத்திலே தஞ்சமடைகிறார்களோ, அவர்கள் தங்களுடைய சுமைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதே நேரத்தில் யாரெல்லாம் ஊனியல்புக்கு உட்படுகிறார்களோ, ஊனியல்பின் செயல்பாடுகளுக்கு தங்களுடைய வாழ்க்கையை கையளிக்கிறார்களோ, அவர்களுடைய சுமை இன்னும் அதிகமாகி போய்விடுகிறது. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் ஆவிக்குரிய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டிருக்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு வாழ்வை வலுப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். தனி ஜெபம், குடும்ப ஜெபம் இவற்றிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்பிக்கையோடு வாசிக்க வேண்டும். திரு ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் கையிலேந்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆலயத்திலே வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வந்து அமர வேண்டும். திருப்பலியிலே பங்கெடுக்க வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது நமக்கான ஆறுதல், நமக்கான இளைப்பாறுதல் ஆண்டவரிடமிருந்து நாம் கேட்பதை விட, நாம் எதிர்பார்ப்பதை விட இன்னும் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். அன்பு மக்களே, பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலிலே 10வது அதிகாரம் 13வது இறை வசனத்தில் அருமையாக குறிப்பிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் அல்லது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், சுமைகள் எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய சோதனைகள் தான், சுமைகள் தான். ஆனால் கடவுள் நம்பிக்கைக்குரியவர். உங்களுடைய இயல்புக்கு, உங்களால் முடியாத அளவிற்கு அதிகமான சுமைகளை, சோதனைகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சோதனைகளிலிருந்து, சுமைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஆற்றலை, சக்தியை கடவுள் உங்களுக்கு தருவார் என்று அருமையாக குறிப்பிடுகிறார். அன்பு மக்களே, நாம் நம்முடைய கண்களை ஆண்டவரில் பதிய வைக்கிற பொழுது, ஆண்டவரில் தஞ்சம் அடைகிற பொழுது நிச்சயமாக நமக்கான இளைப்பாறுதலை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே தேவையற்ற உலக காரியங்களில் நமக்கான ஆறுதலை, நிம்மதியை தேடி அலையாமல் நம்பிக்கைக்குரிய ஆண்டவரிடத்தில் நாம் தஞ்சமடைவோம். நம்முடைய சுமைகளை நம்மோடு இணைந்து சுமக்க, நமக்கான ஆறுதலை தர ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் ஆழப்பட்ட நிலையை பெற்று கொண்டவர்களாக இறை உறவிலே நம்மையே இணைத்து கொள்ள முயற்சி செய்வோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வின் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்தும் நாம் விடுபட, நம்முடைய சுமைகளை மன உறுதியோடு நாம் தாங்கிக் கொள்ள, அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருவார். எனவே அதற்கான இறையுருள் வேண்டி, நம்முடைய ஜெப வாழ்வில், இறை உறவில் நாம் இன்னும் ஆழப்பட அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய
கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த நம்முடைய ஆண்டவரிடம் நம்முடைய விருப்பங்கள், தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நல்லாயனே எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது தூய ஆவியால் எந்நாளும் வழிநடத்தி அவர்கள் நற்செய்தியை துணிவோடும் உண்மையோடும் அறிவித்து அன்பிலும் தாழ்மையிலும் இறைமக்களை வழிநடத்தும் நல்ல மேய்ப்பர்களாக உமது திருவுளத்திற்கு உகந்த சாட்சிகளாகவும் என்றும் நிலைத்து நிற்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைகளின் தந்தையே எம் இறைவா, பிள்ளை பேறு என்னும் அருள் கொடையை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கும் தம்பதியினர் அனைவரையும் கனிவுடன் கண்ணோக்கி அவர்களின் நம்பிக்கையும் மன்றாட்டையும் ஏற்று நல்லதொரு குழந்தை வரத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் இல்லங்களை மகிழ்ச்சியும் நிறைவையும் கொண்டதாக மாற்றி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, உயர்கல்வி பயில ஆவலுடன் காத்திருக்கும் எம் மாணவ மாணவியர் அனைவரையும் உமது ஞானத்தாலும் அருளாலும் வழி நடத்தி அவர்களுக்கு தகுதியான கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கவும் தாங்கள் விரும்பிய கல்வியை சிறப்பாக தொடர்ந்து அறிவிலும் நட்பண்பிலும் வளர்ந்து சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் பயனுள்ளவர்களாக விளங்கும் அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் சகோதர அன்போடும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நிறைவாய் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொது காலம் 14ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, நேற்றைய தினம் முதல் சனி சிறப்பு வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நான் அறிவித்தவாறு வருகின்ற புதன்கிழமை ஜூலை மாதம் 8ஆம் தேதி நம்முடைய இணையூர் சங்கரலிங்கபுரத்திலே புனித சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. 8ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திருக்கொடியேற்ற நிகழ்வும் தொடர்ந்து திருக்கொடியேற்ற திருப்பலியும் நடைபெறும். தொடர்ந்து நவ நாட்களில் மாலையில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். 16ஆம் தேதி 9ஆம் திருவிழா மாலை 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். அதே போல் 17ஆம் தேதி அதிகாலை 12 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். அன்பு மக்கள் கலந்து சிறப்பிக்க புனித சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக இறை ஆசிரை நிறைவாக பெற அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களை, ஒரு சில கரெக்ஷன்ஸ், அதாவது திருத்தங்கள் நம்முடைய வழிபாடுகளில் நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்முடைய திருவழிபாட்டு பணிக்குழு செயலர் அருள் தந்தை பென்சிகர் லூஷன் அவர்கள் வந்திருக்கும் போதும் சொன்னாங்க, ஞாயிறு திருப்பலிகளில் ஞாயிறு திருப்பலியில் எல்லா திருப்பலியிலுமே முதல் வாசகத்திற்கு பிற்பாடு நாம் என்ன பாடணும்? பதிலுரை பாடல் பாட வேண்டும். மற்ற நாட்கள் நாம் அதை பாட வேண்டும் அல்லது வாசிக்க வேண்டும். மற்ற நாட்களில் நம்ம நாள் பூசையில் வாசிக்கிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்ச நாள் பாடிட்டு இருந்தோம் பதிலுரை பாடல். மீண்டுமாக பிடிச்ச பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டோம், தியான பாடலை பாட ஆரம்பிச்சிட்டோம். பாடலாம், ஆனால் அது திரு அவை ஒழுங்குக்கு அப்பாற்பட்டது, வழிபாட்டு ஒழுங்கிற்கு அப்பாற்பட்டது. அதனால் அன்பு மக்கள் திருப்பாடல்களை பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அந்த திருப்பாடலோடு இணைந்து அதன் பின்னணியில் இசையமைக்கப்பட்ட பாடல்களை பாடலாம். இப்போ நல்லாயனை குறித்து திருப்பாடல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த வரிகள் வரும் பாடல்களில், அந்த பாடல்களை பாடலாம். முற்றிலும் மாறுபட்ட பாடல்களை நாம் தேர்ந்தெடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். கொயரில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொருத்தர் பாடலாம். திருப்பாடலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஒரு சில பதில்கள் சொல்லுகின்ற போதும், இந்த வாசிக்கும் போதும் தொடக்கத்தில் கொஞ்சம் பின்பற்றினோம். ஒரு சிலர் அந்த தவறுகளை செய்கிறோம்னு நினைக்கிறேன், எல்லாரும் இல்லை. முதல் வாசகம் முன்னுரை, இரண்டாம் வாசகம் முன்னுரை, அதை வாசிக்க வேண்டிய அவசியமில்லை, வாசிக்கக்கூடாது. அதே போல் வாசகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2 வரியில் அந்த வாசகத்தினுடைய மைய கருத்து தீம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுவும் வாசிக்கக்கூடாது. நேராக புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறை வசனங்கள் 15 முதல் 16 வரை அப்படி வாசித்தா போதும். சரிங்களா? அந்த குறிப்பு மேல் குடிக்கப்பட்ட அந்த 2 வரியும் வாசிக்க வேண்டாம். முதல் வாசகமாக 2வது வாசகமாக வாசிக்க வேண்டாம். திருப்பலி முன்னுரை அதையும் சொல்ல வேண்டாம். அதே போல் மன்றாட்டுகள் வாசிப்பவர்கள் மன்றாட்டுகள் அப்படின்ட்டு சொல்ல வேண்டாம். சரியா? இயல்பிலேயே வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சில பதில்களில் ஒரு சிலர் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்னொன்று இருப்பதாக, அது எப்போ சொல்லுவோம்? இருப்பதாகன்னு சொல்லி ஒரு பதில் வருது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இருப்பதாக எப்போன்னு சொல்லுவோம்? சமாதானத்தை என்ன சொல்லுவோம்? ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அதுக்கு என்ன சொல்லுவோம்? உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு சிலர் இந்த பதில்களில் குழப்பிடணும். சரியா? இருப்பதாகங்கிறதுக்கு இருப்பாராக பதில் வருது, இருப்பாராக என்று சொன்னால் இருப்பதாக அப்படின்னு சொல்ல பதில் வருது. அதனால் இந்த குழப்பங்களை சரி செய்து கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வாசகத்தில் ஆண்டவரின் அருள்வாக்கு, இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிடையாது. சரியா? எல்லாமே ஆண்டவரின் அருள்வாக்கு தான். அதனால் இது அப்படின்னு சொல்லி நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே திருவழிபாடில் அந்த ஒரு கரெக்ஷன், திருத்தம் மேற்கொண்டு பட்டு விட்டது. இந்த புத்தகங்கள்லாம் அச்சடிக்கப்பட்ட பிற்பாடு இதில் இப்படி தான் கொடுத்துருக்கு, இது ஆண்டவரின் அருள்வாக்கு அல்லது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அப்படி தான் கொடுத்துருக்குது. ஆனால் புதிய கரெக்ஷன் என்ன? இது கிடையாது, ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு. சரிங்களா? அதை அன்பு மக்கள் சரி செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, எழுந்திற்ற டைமில் அந்த பொது முன்னுரை ப்ரிஃபேஸ் பாடக்கூடிய டைம், இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பதில் என்ன? நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே கிடையாது. சரியா? அது தகுதியும் நீதியும் ஆகும். ஒரு சிலர் அதுவே அந்த சவுண்டு கேட்டுச்சு, அதான் சொல்ல, அது தகுதியும் நீதியும் ஆகும். சரியா? அன்பு மக்கள் இதனை மனதில் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதையும் நம்ம இன்னும் மாற்ற வேண்டியிருக்குது. கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், அதுவும் பழைய முன்னாடி உள்ளது. நமக்கு அந்த புது டியூன் கிடைக்காததுனால நம்ம அதை பயன்படுத்துகிறோம். மற்ற நாட்கள் மியூசிக் இல்லாத போது புதிய நடைமுறையை பயன்படுத்துகிறோம். அதையும் விரைவில் மாற்றி கொள்ளும்படியாக அன்பு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, நம்முடைய வழிபாடுகள், குறிப்பாக ஏதாவது பொது வழிபாடுகள் நடக்கிற பொழுது, நேற்றைய தினத்திலலாம் அருமையாக முதல் சனி திரு வழிபாடு நடைபெற்றது. அதற்கான தயாரிப்பு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டுமோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. வெளியூரிலிருந்து, கோட்டூரிலிருந்து அனைத்து மக்கள் திரியாக வந்து சிறப்பித்தார்கள். அப்படி வெளியூரிலிருந்து வருகின்ற பொழுது நாம் இன்னும் கூடுதல் சிறப்பாக நம்முடைய வழிபாட்டை அமைக்க வேண்டும். பாடகர் குழுவினர் இன்னும் அதிகமாக சிரத்தை எடுத்து பயிற்சி மேற்கொண்டு விட்டு வழிபாடுகளில் பங்கேற்க வேண்டும். எல்லாரும் பயிற்சிக்கு வந்தீங்களா? நேற்று பாடல் பயிற்சிக்கு எல்லாரும் வந்தீங்களா? வரல, அப்படிதானா? ஒருத்தர் வருவாங்க, 2 பேர் வருவாங்க. 2 பேர் பாடல் பயிற்சி எடுத்திருப்பாங்க, 2 பேர் எடுத்திருக்க மாட்டாங்க. எந்த இடத்துல நிப்பாட்டணும், எந்த இடத்துல திரும்ப பாடணும் அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதனால் இதை தவிர்க்க அன்பு மக்கள் அருள் கூர்ந்து பாடகர் குழுவினர் முறையான பயிற்சியை முந்தைய நாட்களிலேயே பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிறைய அது டேக்கன் ஃபார் கிராண்டட். அதை நான் பார்த்துக்கிடலாம், பூசைக்கு முன்னாடி ஒரு தடவை மியூசிக்கை கேட்டுட்டு பார்த்துக்கிடலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அன்பு மக்கள் முந்தின நாள் சனிக்கிழமை வந்து பயிற்சியை மேற்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது அப்படியே அது தேய்ந்து விட்டது. கழுதை தேய்ந்து கட்டெரும்பா மாறின கதையாக அந்த பயிற்சியில் மிகப்பெரிய தொய்வை நான் பார்க்கிறேன். எனவே அன்பு பாடகர் குழுவினர் அருள் கூர்ந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து நன்றாக பயிற்சி மேற்கொண்டு திரு வழிபாடுகளில் பாடல்கள் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, ஆலய தூய்மையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையிலே மதியத்திற்கு பிற்பாடு வந்து ஆலயத்தை தூய்மை செய்வோம் என்று சொன்னீர்கள். ஒரு நாள், ஒரு வாரம், 2 வாரம் தான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிற்பாடு அப்படியே போய்விட்டது. சிஸ்டர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க, அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க, நம்ம போய் பூசைக்கு மட்டும் போனால் போதும் என்கின்ற எண்ணம் வேண்டாம். நான் மட்டும்தான் போகிறேன் ஃபாதர், எனக்கு கூட சேர்த்து விட்ட ஆள் வரமாட்டுக்குது என்று குற்றங்கள் குறைகள் சொல்லி கொண்டிருக்காமல் நல்ல ஒரு புரிதலோடு எந்த நேரம் நமக்கு ஏற்றதாக இருக்கும், சனிக்கிழமை தான் அன்னைக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைத்தால் மற்ற நாட்கள் உங்கள் 2 பேருக்கும் விருப்பமான, உங்களுக்கு வசதியான அந்த நாளிலும் கூட அன்பு மக்கள் வந்து நீங்கள் ஆலய தூய்மையிலே ஈடுபடலாம். ஆலய உள் தூய்மை, புற தூய்மை என்று அதிலும் அன்பு மக்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது
என்னுடைய வீடு என்கின்ற அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்ம வீட்டை நம்ம அழுக்கா இருக்க விடுவோமா? பல நேரங்கள்லாம் கோயிலில் நடந்து போகும்போது அப்படியே வழுக்கி விட்டுரும், தூசி அப்படியே சறுக்கி விட்டுருது. நம்முடைய ஓடு அந்த மாதிரி ஓடு அப்படிதானா, டைல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பாலிஷான டைல்ஸ். அதனால் அதுக்கு ஏற்றாற் போல நாம் அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். எனவே அன்பு மக்கள், இதனை உணர்ந்து செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
மக்களே, ஒன்று மறந்துவிட்டேன். 2 தினங்களுக்கு முன்பதாக சொன்னேன். தினமும் திருப்பலி வந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய பங்கிற்கு புதியதாக நவகன்னியர் சகோதரி ஒருவர் வந்திருக்கிறார். 2 மாதங்கள் களப்பணி பயிற்சிக்காக வந்திருக்கிறார். அருட்சகோதரிக்கான அந்த பயிற்சி பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரி லின்சி அவர்களை நம்முடைய பங்கு சமூகத்திற்கு அன்போடு வரவேற்போம். வெல்கம் சிஸ்டர். திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதையரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.